நல்லா இருந்துண்ணா, சூப்பராக இருந்தது. ஸ்லோன்னா நல்லா தானே இருந்தது, எல்லாம் ஓகேடாண்ணா. செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. இதை விட பெஸ்ட்டான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் இருக்கவே முடியாது. பயங்கரமாக இருந்துச்சு, கொண்டாட்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அவ்வளோதான். மேஷப்லாம் போட்டாங்க, அதான் ஒரு பெஸ்ட்டு செலிப்ரேஷனாக இருந்துச்சு, பர்த்டே செலிப்ரேஷன், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, செமையாக ரீஸ்டோர்லாம் பண்ணல, ஒரிஜினல் எடுத்ததே அவங்க செமையாக எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற குவாலிட்டி ஆடியோ வீடியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணும்னு கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிறவங்கலாம் 3 மணி நேரம் மாதிரியே தெரில, அது ஒரு 1 hour மாதிரி தான் இருந்துச்சு, அப்படியே ஓடிடுச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இது பயங்கரமாக இருந்துச்சு. அவர் அப்பயே பயங்கரமாக போட்டிருக்காரு மியூசிக், ஏஆர் ரஹ்மான். சூப்பராக இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு திரும்ப கூட பார்க்கலாங்க, இன்னும் எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் தலைவருக்காக. பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் அந்த ஹெச்டிலலாம் வரல, பட்டு குவாலிட்டி அங்கே வேணும். தலைவர் பார்த்தாச்சுங்க, அது போதும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு வைப்பு தான், கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாக. சூப்பர்ண்ணா, வேற மாதிரி. தலைவர் மாஸ், செம ஃபீலிங், நல்லா. 26 வருஷம் கழிச்சு வந்த படம், ரொம்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ சீன் பை சீன் மாசு, உட்காரவே முடியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரொம்ப கத்தி தொண்டையே போச்சு. ரசிகர்களோட எப்போதுமே அவங்களோட தான் பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது, தலைவர் படம் தான் வந்துடணும், என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடணுங்கிறது தான் வேலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரீமாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பர் ஒண்டர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ் தான், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அதான் இப்போது படத்தோடைய மற்றவங்க எல்லா படமும் வந்து ஃபஸ்ட்டு டே சாதமாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குமோ அந்த மாதிரி தலைவரோட படத்தில் ரீரிலீஸு. அந்த படம் ரீரிலீஸ் ஆகி இன்றைக்கி இந்த அளவுக்கு க்ரௌடு, தியேட்டர் ஃபுல்லு, இந்த சீனு கூஸ் பம்ப்ஸுன்ற போதெல்லாம் வந்து வேறு லெவலு. எல்லாருடைய முன்னாடி இருந்த மேஷப்லாம் கலெக்ட் பண்ணி அந்த படத்துடைய ரஜினியோடைய 50 year இதுக்கும் அவரோட பர்த்டேக்கு 75 year பர்த்டே விஷஸ்க்கும் சேர்த்த மாதிரி வந்து ஒரு மேஷப் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டிலாம் முன்னாடி மாதிரிலாம் இருந்ததில்ல. இப்போ வந்து அந்த இவங்க வந்து அதுக்கான ஒர்க் பண்ணி ரிட்டன் ரீரிலீஸ் பண்ணும்போது வந்து குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இல்லைண்ணா, ஏஆர் ரகுமான் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு மியூசிக் ரிலீஸ் பண்ணும்போது இதுலேயும் வந்துட்டு பர்டிகுலராக நீலாம்பரி வரும்போது நீலாம்பரிக்கும் ஒரு மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினுக்குன்னு ஒரு தீம் மியூசிக் கொடுத்து அந்த ஒரு வில்லிக்கான அந்த கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான். பாட்டோடைய அந்த சாங்ஸ், இந்த வெற்றி கொடி கொடி சாங், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து உண்மையாகவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஒன்று அதான் சொன்னேன், எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் வந்து பக்கா அஜித் ஃபேனு, பக்கா தலை ஃபேனு, இருந்தாலும் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவர் படம் எப்படி சொல்ல முடியும், அது என்றைக்குமே சூப்பராக, என்றைக்குமே தலைவர் பெஸ்ட், தேட்டரில் பார்த்தே தான் ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி அந்த மேஷப் போட்டாங்க, இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. வருஷம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் தேட்டர் வந்து பார்த்துருவேன், அதில் எந்த மாற்றமும். அது என்ன சொல்கிறது, அவரோட கம்ப்ளீட் அந்த கெரியர் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த டைலாக் சொல்லாங்களே, அது இன்னும் மாசாக இருந்துச்சு. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பர். கமலா சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். எப்படி இருந்ததாங்க தலைவருங்க, கூஸ் பம்ப்ஸுங்க. தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவா. பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த கேடிவிலலாம் நிறைய தடவை இந்த படத்தை சன் டிவிலலாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இதில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, எல்லாமே சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து படத்தை வந்து டிவியில் பார்க்குறத விட தேட்டரில் பார்க்குறது தான் நல்லா, நம்ம ஃபேன்ஸோட அந்த வைபோடு பார்ப்போம்ல, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. மேஷப் அவரோட எல்லா மேஷப்பும் போட்டாங்க, எல்லா மேஷப்புமே போட்டாங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த அந்த கடைசி கிளைமேக்ஸில் அவர் சொல்லுவார் பாருங்க, அந்த டைலாகு அப்படியே பயங்கரமாக லைஃபோட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த அவரோட கதைன்றனால சூப்பராக சொல்லியிருப்பார். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்றாங்களே, அதுதாங்க ரியாலிட்டி, அதான் லைஃபு. தலைவர் பயங்கரமான தத்துவம் அப்படியே பேசிட்டாரு. தலைவர் ஒருத்தர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். தலைவா, வாரம் உங்கள் பழைய படம் எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணுங்க, 100 crores கன்ஃபார்மு, வேற லெவல் மரண மாஸ். எனக்கு அதான் 6 விண்டேஜ் படங்கள் தலைவர்தெல்லாம் வேற லெவலு. அதே மாதிரி ராகவேந்திரா, அந்த மாதிரி படம் ராகவேந்திராலாம் செம்ம செட்டிலாக நடிச்சிருப்பாரு, சாமியாராகவே இருப்பார். அந்த மாதிரிலாம் யாருமே இப்போல்லாம் நடிக்கவே முடியாதுங்க. தலைவர் அப்போயே பயங்கரமாக நடிச்சிட்டாரு. அதனால் வந்து எனக்கு வந்து 6 ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பிடிக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்னங்க லைஃப் வாழ்கிறாங்க,
அப்போல்லாம் பயங்கரமாக தத்துவங்கள் வரிகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், சூப்பராக எழுதியிருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போலாம் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆனால் தலைவரோட படங்களில் எல்லாமே பண்ணிட்டார் அவர். ஸ்டைலுக்கு ஸ்டைலு, நடிப்புக்கு நடிப்பு, ஸ்வாகுக்கு ஸ்வாகு, எல்லாமே எல்லா வகையான கேரக்டரும் பண்ணிட்டார். வேற என்ன படம்னா எனக்கு அப்புறம் முள்ளும் மலரும் அது பயங்கரமாக இருக்கும், அந்த படமும் நல்லாயிருக்கும். நிறைய படங்கள் இருக்குங்க அவரோட படங்கள், எல்லாம் லிஸ்ட்டே கிடையாது, நிறைய படங்கள் இருக்குது அவருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் விட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவலு. தலைவர் படம் சூப்பராக இருக்கும். தலைவரோட ரசிகன். தலைவர் சில்மி ஃபீல்டுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. நான் 48 வருஷம் ரஜினி ஃபேன். நான் ஹாப்பி பர்த்டே தலைவா. படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க, இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களே, 18 வயசுங்க. அவர் தொடர்ந்து இந்தமாரி படம்லாம் வந்தால் எல்லாம் மூட்டை கட்டின்னு ஓட வேண்டியது தான். எல்லாம் இளம் நடிக்கிறவங்களாம் அடுத்தவன் வாட்டான், அடுத்தவன் சம்பாரிட்டான், சம்பாதிட்டான் விட்டு கொடுக்குற பார்க்கணும். இங்கேயே இருக்கும் போல இருக்குது, சூப்பராக இருக்குது.